வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னது பார்க்க போகிறோன்னா, ஒரு இலை செய்கிறது தான் எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு சுகர் பீட்டில் க்ரீன் கலரில் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு பிறகு வெள்ளை கலர் பாசியில் நிறைய சைஸ் இருக்குது பாருங்கள். இது வந்து சின்ன சைஸு 1 mm, 2 mm, இது 3, இது 4, இது 6, இப்படி எல்லா சைஸ்லேயுமே எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். உங்கள்கிட்ட இந்த சைஸ் எல்லாம் அப்படி இல்லை, எனக்கு சைஸாக சின்ன சின்ன பாசி பெரிய பாசிலாம் அப்படி இல்லைன்னா ஒரே சைஸ் பாசி கூட எடுத்துக்கலாம். ஏதாவது ஒன்று எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து இந்த காப்பர் கம்பி மிக்சி கிரைண்டர்லாம் சரி பண்ணக்கூடிய கடையில் இது இருந்து நான் வாங்கியிருக்கேன். இது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அல்லது நமக்கு ஃபேன்சி ஸ்டோரில் நம்ம பாசிலாம் வாங்கக்கூடிய கடையில் வாங்கினா இதே மாதிரி கோல்டு கலரும் ஸ்டீல் கலரும் கிடைக்குது கம்பி, அதுவும் வாங்கிக்கிடுங்க. இதை வாங்கிட்டு நம்ம முதல்ல இந்த சுகர் பீடை கீழே தட்டி வச்சுக்கிடலாம். அப்போ தான் கொறுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இதில் முதல்ல ஒரு சுகர் பீடு போட்டிருக்கேன். சின்ன பாசி, சின்ன வெள்ளை பாசி போட்டிருக்கேன். இதில் ஒரு 3 பாசி எடுத்துக்கிடலாம். எடுத்துகிட்டு இந்த பக்கத்தில் உள்ள கம்பியை பாருங்கள், இதில் ஒரு பாசி சுகர் பீடை விட்டாச்சு. இந்த 4 பாசிலையும் மறுபடியும் இப்படி இந்த பக்கமாட்டு கொடுத்து எடுத்து கொண்டு வந்துடணும். இப்படி சென்டர் படுத்திக்கிடலாம். இனி நம்ம இதை 2 கம்பியும் தனித்தனியாக பிரிச்சுட்டு அதுக்கு பிறகு கொறுக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். இதே போல் தான் இனி வந்து முதல்ல சுகர் பீடு கொறுக்கணும். சுகர் பீடு அடுத்தது வந்து ஒரு 4 பீடு கொறுத்துக்கிடலாம். அடுத்தது இந்த வெள்ளை கலர் பாசி, சின்ன பாசி முதல்ல நம்ம போட்டது போல் உள்ளது, இன்னொரு சுகர் பீடு. இதே போல் போட்டுட்டு மறுபடியும் நம்ம இந்த சுகர் பீடை விட்டுறணும். அதுக்கு பிறகு இந்த 4 பாசிலையும் குறுக்க கொடுத்து எடுக்கணும். இதே போல் இப்படி கொடுத்து இந்த 4 பாசிலையும் கொடுத்து எடுத்து கம்பி இங்கே கொண்டு வந்துடலாம். பாருங்கள், முதல்ல 3 பாசி போட்டிருக்கோம், அடுத்தது 4 பாசி போட்டிருக்கோம். இனி இது 2யும் சேர்த்து வச்சுட்டு நம்ம ஒரு 2 பாசி போட்டுடலாம் 2 கம்பிலையும். பாருங்கள், இந்த 2 பாசியும் இப்போ 2 கம்பிலையும் சேர்த்து போட்டிருக்கோம். இந்த பக்கம் தள்ளிடலாம். இனி 2 கம்பியும் பிரிச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு இதே மாதிரி தான் முதல்ல 3 சுகர் பீட் போடணும், ஒரு வெள்ளை பாசி போடணும். அதுக்கு பிறகு இனி இது கொஞ்சம் பெரிய பாசி போட்டுடலாம். பாருங்கள், நான் இப்போவும் இது சின்ன பாசி தான் போட்டிருக்கேன், இதே அளவு உள்ளது. அடுத்தது போடும்போது பெரிய பாசி போடலாம். இப்போ இந்த சுகர் பீடை விட்டுட்டு இந்த 4 பாசிலையும் இந்த கம்பியை இப்படி கொடுத்து எடுத்துடலாம். சின்ன கம்பியாக இருக்கிறதுனால ஈஸியாக போயிடும். அப்படி இந்த கம்பி கிடைக்கலை அப்படிங்கிறவங்க ஒயரில் எடுத்துக்கிடுங்க, பீஸ் கம்பி. அது இதோடையும் கொஞ்சம் நைஸாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் கொறுக்கிறதுக்கு. பாருங்கள், இப்படி போட்டிருக்கோம். இன்னும் 2 பாசி 2 கம்பிலையும் சேர்த்து போட்டுக்கிடலாம். பாருங்கள், இப்போ 2 பாசி போட்டாச்சு. இனி பிரிச்சுட்டு இந்த சைடு போடலாம். எந்த சைடு நம்ம முதல்ல போட்டிருக்கோமோ அதுக்கு அடுத்த சைடு ஒவ்வொரு இதழ் போட்ட மாதிரி போடணும். இப்போ இனி அடுத்தது நம்ம இந்த பெரிய பாசி 2 சைடும் இதில் ஒன்றும் இதில் ஒன்றும் போட்டுடலாம். அதுக்கு பிறகு அடுத்தது போடும்போது அதை விடையும் கொஞ்சம் பெரிய பாசி போடணும். அதுக்கு பிறகு அதை விடையும் கொஞ்சம் பெரிய பாசி. இதே மாதிரி தான் நம்ம போட்டு எடுத்துகிட்டு வர போகிறோம். இப்போ நம்ம இந்த கம்பியில் போட்டுடலாம். முதல்ல ஒரு 3 சுகர் பீடு போடணும். அதுக்கு பிறகு வெள்ளை பாசி, அதுக்கு பிறகு சுகர் பீடு. இப்போ இந்த கொஞ்சம் பெரிய வெள்ளை பாசியை போட்டுடலாம். பிறகு ஒரு சுகர் பீடு எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த சுகர் பீடை விட்டுட்டு இந்த பக்கத்தில் இந்த 4 பாசிலையுமே நம்ம இந்த கம்பியை மறுபடியும் கொடுத்து இதே போல் எடுக்க போகிறோம். எடுத்துட்டு இந்த சைடில் உள்ள கம்பி இப்படி லேசாக பிடிச்சிட்டு இப்படி இழுத்துட்டா நமக்கு இந்த பக்கத்தில் வந்துடும். பாருங்கள், இவ்வளோ போட்டு முடிச்சிட்டோம். நம்ம இந்த 3 ஒரே சைஸ் பாசி போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்தது அதை விடையும் கொஞ்சம் பெரிய சைஸு, இது 1ஆம் நம்பர் பாசி, இது 3ஆம் நம்பர் பாசி, இது 4ஆம் நம்பர் பாசி. அடுத்தது 5ஆம் நம்பர் பாசி போட போகிறோம், 5 mm. இப்போ 2 பாசி உள்ள 4 பாசி போட்டிருக்கேன். போட்டுட்டு இன்னொரு பாசியை கொடுத்துடலாம். இப்போ 3 பாசிக்கு 4 பாசியாக போட்டுக்கிடலாம். பெரிய பாசி போட போகிறோம், அதனால் 4 அல்லது 5. கொஞ்சம் சின்ன பாசியாக இருந்தால் அந்த பாசியோட அளவு பார்த்து போட்டுக்கிடுங்க. சுகர் பீடு வந்து எல்லாமே ஒரே அளவு இருக்காது, கொஞ்சம் சின்னதும் பெருசுமாக இருக்கும். அதை பார்த்து நமக்கு நீளம் எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிடலாம். நம்ம முறைகள் வந்து இப்படி தான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லித்தரோம். அது வந்து
அதுக்கு பிறகு நம்ம பண்ணக்கூடியது எல்லாமே நம்ம கற்பனைக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணாலும் பண்ணிக்கிடலாம். இப்படி தான் பண்ணணுங்கிறதுன்னு இல்லை, நம்ம கற்பனையில் தான் வளருது எல்லா கலைகளுமே. அதனால் எப்படி உங்களுக்கு இஷ்டமோ அப்படி போட்டுக்கிடுங்க. 4 பாசி போடணுன்னா போடலாம், 5 பாசி போடணுன்னா போடலாம். எது போட்டாலுமே அழகாக தான் இருக்கும். இப்போ இது கொஞ்சம் பெரிய பாசி போட்டிருக்கேன் அப்படிங்கிறவும் நான் பாருங்கள் இப்போ இது 5 mm பீடு போடும்போது 4 பாசி போட்டிருக்கோம். இனி அடுத்தது 6 mm போட போகிறோம். அப்போ 5 பாசி போட்டுக்கிடலாம். இது கொஞ்சம் விரிஞ்சு வரும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இப்போ 2 பாசி ஊடே போட்டாச்சு. இனி இப்படி பிரிச்சுட்டு இந்த பக்கம் போட்டுடலாம். இதே மாதிரி போட்டு எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன். பாருங்கள் போட்டு முடிச்சாச்சு. இப்போ பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. நம்ம இது பூவெல்லாம் செய்துட்டு அதில் ஏதாவது வச்சு இதை யூஸ் பண்ணிக்கிடலாம். பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. பாருங்கள் இது 2 மாடல் செய்து வச்சுருக்கேன். இது ஒரு மாடல். இது மேலேருந்தே அதே மாதிரி போட்டுட்டு வந்துட்டு கீழே வந்து மறுபடியும் கிளையாட்டு பிரிச்சுருக்கேன். இது ஒரு மாடல். இது சின்னதாக போட்டிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு அழகான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். விரல் வலி கலைகள் தொடரட்டும். நன்றி, வணக்கம்.